தானு சார்கிட்ட வந்து நான் எல்லா நிகழ்ச்சியிலையும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு வந்து துப்பாக்கின்னு அப்படி ஒரு படத்தை எனக்கு கொடுத்து என் பக்கத்தில் வந்து அந்த துப்பாக்கியில் இருக்கிற தோட்டாவாக நின்னார். எல்லாருக்கும் தெரியும் அந்த படம் வந்து எவ்வளோ தூரம் ப்ராக்டிக்கலாக கஷ்டமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது. அதை விட வந்து அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய ப்ராப்ளம் வந்தது. அந்த டைம்லலாம் என் கூட இருந்து சப்போர்ட் பண்ணி இந்த படம் ரிலீஸ் பண்ணி எங்கேயுமே படம் சூப்பர் ஹிட் அப்படின்னோடனே டக்குன்னு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு டிசப்பியர் ஆகாமல் அந்த படத்தை கரெக்டாக வரணும், ஒரு ஷோ கூட பிரேக் ஆகக்கூடாது, கரெக்டாக போகணும் அப்படின்றதுக்காக அதில் இருந்த ப்ராப்ளங்கள் எல்லாத்தையுமே சந்தித்தார். அது கூட அவர் படம் அவர் தயாரித்த படம்னு சொல்லலாம். ஆனால் கத்தி படத்தில் வந்து அந்த ரிலீஸ்க்கு 2 நாள் முன்னாடிலாம் வந்து நான் எடுத்தது என்னமோ ஒரு கத்தி, ஆனால் ஊரில் 100 கத்தி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ தியேட்டரில் ஓட போது மொதல் நாள் வந்து சத்யம் தியேட்டரில் பாம்பு வெடிக்குது. நம்ம நிறைய பாம்பு வெடிச்சிருக்கோம், நமக்கே நம்ம தியேட்டரில் பாம்பு வச்சுட்டாங்களேன்ட்டு ஒன்றுமே ஓடலை. சரி படம் வருமா வராதான்னு தெரிஞ்சப்போ அந்த டைமில் இருந்த டிஸ்ட்ரிபியூட்டருங்க மத்தியில் தியேட்டருக்காரங்க ஒரு மீட்டிங், தியேட்டர் ஓனர்ஸ் மீட்டிங்கில் வந்து டக்குன்னு நடுவில் உள்ளே வந்தார் தானு சார். உள்ளே வந்துட்டு இந்த படம் ஓடுது, இந்த தியேட்டரில் என்ன பாதிப்பு இருந்தாலும் அதுக்கு நான் பொறுப்பு, படத்தை ஓட்டுங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் எனக்கு நான் ஓட்டுறேன் நான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அந்த படமே வந்ததுக்கு ஒரு முக்கிய காரணம் வந்து தானு சார். தானு சாருக்கு வந்து நிறைய நன்றி சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கலாம். நான் வந்து கத்தி மட்டும் துப்பாக்கி மட்டும் கிடையாது, அரிமா நம்பி என்னோட அசிஸ்டண்ட் சந்தோஷ்க்கு வந்து ஆனந்துக்கு வந்து படம் கொடுத்தாரு, கணிதன் சந்தோஷ்க்கு படம் கொடுத்துருக்காரு. எஸ்ஹெச் சார் சொன்ன மாதிரி வந்து ஒரு நல்ல படத்தில் வந்து வந்தால் அதில் வேலை செஞ்ச அசிஸ்டன்ட் ரைட்டருங்க எல்லாருமே போயிடுவாங்க, உடனே அவங்களுக்கு படம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லுவார். சந்தோஷ் ஆனந்த் மட்டும் கிடையாது, டிமோண்டி காலனி பண்ண அவருக்கு படம் கிடைச்சது. இப்போ ரங்கூன் பண்ணிட்டு இருக்காரு ராஜ்குமார். உடனே இப்போ இன்னும் 2-3 படங்கள் அண்டர் ப்ரொடக்ஷனில் இருக்குது. துப்பாக்கியில் பண்ண மொத்த டீமுமே இப்போ வந்து டைரக்டர் ஆகிட்டாங்கிறதுல இந்த டைமில் உங்ககிட்ட நான் சொல்லிக்கல ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதர்வா வந்து எனக்கு 2 விஷயத்துக்காக ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு வந்து அவர் முரளி சாரோட சன் அப்படிங்கிறனால எனக்கு முரளி சாரை ஏன் பிடிக்கும்னா, சினிமாவில் தமிழ் சினிமாவில் அதிக முதல் பட இயக்குநர்களை அறிமுகப்படுத்திய நாயகன் வந்து முரளி சார் தான். அந்த அளவுக்கு வந்து அதுக்கப்புறம் 2வது விஷயம் வந்து அதுக்கப்புறம் நிறைய புது டைரக்டர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது அதர்வா. ஸோ இது 2மே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம். ஒரு ஹீரோவோட சின்சியாரிட்டி அப்படிங்கிறது வெறும் 6 பேக்கில் மட்டும் கிடையாது. 9 மணிக்கு கரெக்டாக ஷார்ப்பாக ஷூட்டிங்க்கு வர்றதுனால ஒரு ஹீரோ சூப்பருங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. 7 மணிக்கு குழந்தைங்கள்லாம் யூனிஃபார்ம் மாட்டிட்டு ஸ்கூலுக்கு போகிறாங்க, அவங்களாம் நம்ம பார்த்து சூப்பர் சின்சியரிட்டி நம்ம சொல்லவே இருதில்லை. ஆனால் 9 மணிக்கு போகிற ஒரு ஹீரோவை பார்த்து நம்ம வந்து ஆஹா ரொம்ப சின்சியரிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அது மட்டும் கிடையாது, ஒரு கதை, ஒரு நல்ல கதையை கேட்பது எவ்வளோ சந்தோஷமோ அதே மாதிரி ஒரு தப்பான கதையை கேட்கறது எவ்வளோ கொடுமையாக இருக்குங்கிறது எனக்கும் தெரியும். விஜய் சார் ஆகட்டும், அஜித் சார் ஆகட்டும், நிறைய புது டைரக்டர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதர்வாவும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவருடைய இந்த முயற்சி, அவருடைய ஃபாதரோட முயற்சினால இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் நிறைய டைரக்டருங்க வராங்க. ஃப்யூச்சர்லேயும் நீங்கள் நிறைய வருஷத்துக்கு ஒரு 5 படம் பண்ணிங்கன்னா அதில் ஒரு 3 படத்தை வந்து புது டைரக்டருங்களை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அந்த 3 புது டைரக்டரில் 2 அசிஸ்டன்ட் என்னோட அசிஸ்டன்டாக இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் எனக்கு. நீங்கள் எல்லாரும் பத்திரிகையாளருக்கு வந்திருக்கிறவங்க எல்லாருமே உங்களுடைய வாழ்த்துக்கள், உங்களோட சப்போர்ட்டை இந்த படத்துக்கும் அவனுக்கும் கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.